ரைட். இப்போ உங்களுக்கு வந்து போன கிளாஸ்ல வந்து சொற்கோவைகள் வந்து எவ்வாறு சுருக்கலாம் அது தொடர்பான சில வினாக்கள் வந்து போன கிளாஸ்ல வந்து பார்த்திருந்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து பொஸ்கோவைகள். போன கிளாஸ்ல சொற்கோவைகள் பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல வந்து சொற்கோவைகள் தொடர்பான சில வினாக்கள் வந்து பார்க்க போறோம். சரியா? ரைட். ஓ சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல அந்த சொற்கோவையில அந்த இதுல நோட்டா இருக்கிற ஹோம்ஒர்க் இருந்தது. ரைட் ரைட். ஒரு கேள்வி ஒன்று தந்திருந்தேனே. ரைட், ஓகே. நாம இந்த கேள்விகளை செய்துட்டு ஸோ நமக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் அந்த கேள்விகளை பார்ப்போம். சரியா? ஓகே சார். ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு சொற்கோவை பொஸ்கோவை தரப்பட்டிருக்கு. சரியா? ஏபிசி பார், ஏ பார் சி, ஏ பார் பிசி பார், ஏ பி பார் சி பார்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பொஸ்கோவை ஒன்று தரப்பட்டிருக்கு. இந்த பொஸ்கோவையை வந்து நீங்க காணோ வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். உங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு காணோ வரைபடம் தந்திருக்கும். சரியா? எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு காணோ வரைபடம் தரும்போது அந்த காணோ வரைபடத்தை பயன்படுத்தி தான் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா உங்களுக்கு தரப்பட்ட கோவைகளை வந்து சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு காணோ வரைபடம் தந்திருக்கு. இந்த காணோ வரைபடத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏபின்னு தந்திருக்காங்க. அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சி தரப்பட்டிருக்கு. சரியா? 3 மாறிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரைட். இப்ப நாம பொஸ்கோவைன்னு சொன்னா நாம இந்த இடத்துல வந்து சில விடயங்களை வந்து எழுத வேண்டியிருக்கும். இந்த தரப்பட்டுள்ள இந்த இருமை இலக்கங்களுக்கு மேல வந்து நம்ம இந்த மாறிகளை வந்து எழுதி செய்வது வந்து நமக்கு கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பொஸ்கோவையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 வருமாக இருந்தால் நம்ம நேரடியா வந்து எழுதுவோம். நான் வந்து ஏபின்னு சொல்லி நான் நேரடியா எழுதுறேன். ஏ பிளஸ் பின்னு எழுதுறேன். பாருங்க, இந்த பக்கம் வந்து நான் ஏ, அதே நேரம் 1 வருமாக இருந்தால் நாம் என்ன செய்யும் கேட்டா அதுக்கு மேல வந்து நம்ம பார் போடுவோம். பாருங்க, நம்ம 1 வருமாக இருந்தால் ஸோ அதுக்கு மேல வந்து நம்ம பார் போட்டு எழுத வேண்டி இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா பார் போட்டு எழுதுவோம். இங்க வந்து நமக்கு 1 வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு ஏ பார் பிளஸ் பி ஆக இருக்கும். ஸோ இந்த பக்கம் சி என்று எழுதுவோம் நாம. இப்போ 1 வந்திருக்கிறதால நமக்கு பார் போட்டு எழுதுவோம். ரைட். உங்களுக்கு தரப்பட்ட கோவை வந்து இங்க இருக்குன்னு உங்களுக்கு தரப்பட்ட கோவையை நீங்க பார்க்கலாம். இந்த கோவையில வந்து ஏபி சி பார். அப்ப நீங்க காணோ வரைபடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்குன்னு ஏபி வந்து இங்க இருக்கு, சி பார் வந்து இங்க இருக்குன்னு. அப்ப இந்த பெட்டியை வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அந்த பெட்டிக்குள்ள வந்து நம்ம என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்ப நீங்க பொஸ்கோவை சொன்னா 0 வந்து போட வேண்டி இருக்கும். ரைட். ஸோ அடுத்தது பாருங்க, ஏ பி பார் சி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு ஏ பி பார் சிங்கிறது என்ன இருக்கு. அப்ப நீங்க இந்த பெட்டியை வந்து சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அந்த பெட்டிக்கு நேரா நீங்க என்ன செய்ய வேண்டும்னா 0 போட வேண்டி இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, தரப்பட்ட வினாவுல வந்து ஏ பார் பி சி பார், அதாவது உங்களுக்கு ஏ பார் பி என்ன இருக்கு, சி பார்ங்கிறது வந்து என்ன இருக்குன்னு இந்த பெட்டியை நீங்க சூஸ் பண்ணணும். ரைட். அப்ப அந்த பெட்டிக்கு நேரா நீங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னா 0 வந்து போட வேண்டி இருக்கும். அடுத்தது ஏ பி பார் சி பார் என்ன இருக்குன்னு ஏ பி பார் என்ன இருக்கு பாருங்க, ஏ பி பார் சி பார்ங்கிறது என்ன இருக்கு இந்த பெட்டின இந்த செல்லுக்குள்ள வந்து நாம 0 போட வேண்டி இருக்கும். ரைட். மீதி இடங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் என்று கேட்டா 1 போடலாம். மீதி இடங்கள் எல்லாம் 1 போடலாம். ஆனா பொஸ்கோவை பொறுத்த வரைக்கும் நாம பூஜ்ஜியங்களை தான் நாம குழுவாக்க வேண்டி இருக்கும். ரைட். ஓகே. இப்ப நான் குழுவாக்கும் போது பார்த்துக்கொள்ளுங்க எப்படின்னு சொன்னா, முதலாவது நான் குரூப் பண்ண போறேன். நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு வந்து குரூப் பண்ணக்கூடிய ஐடியாக்கள் வரணும். சரியா? நான் வந்து என்ன செய்யறேன்னு கேட்டா இந்த இரண்டையும் சேர்த்து வந்து நான் குழுவாக்கி கொள்றேன். பாருங்க, இந்த இரண்டையும் சேர்த்து இவங்களை வந்து நான் குரூப் பண்றேன். ஏன்னா நீங்க உங்களோட காணோ வரைபடத்துல உங்களோட குரூப் வந்து தெளிவா காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதை வந்து நான் குரூப் பண்றேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த 0 இருக்கு. நம்ம இந்த காணோ வரைபடத்தை இப்ப நடுவாடு 2ஆ மடிப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா
இந்த பூஜ்ஜியத்தையும் இந்த பூஜ்ஜியத்தையும் சேர்த்து வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து வந்து குரூப் ஆக்கலாம். அப்ப பார்த்தோம் என்ன சொன்னா நம்ம பூஜ்ஜியம் எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா குரூப் பண்ணிட்டோம். ரைட். இதுக்கு பிறகு நீங்க இதுல இந்த குரூப்ல இருந்து கோவைகளை வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் சில பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா குரூப் பண்றதுக்கு வந்து அவங்க இப்படி குரூப் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ரைட் நம்ம இது ரெண்டையும் குரூப் பண்ணுவோமேன்னு போட்டு இது ரெண்டையும் குரூப் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இந்த பூஜ்ஜியத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்படி இதோட சேர்த்து குரூப் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட் சில மாணவர்கள் செய்யக்கூடிய. அப்ப இங்க பூஜ்ஜியம் ஒன்று இருக்கும். இதை என்ன செய்யறேன்னு யோசிப்பாங்க. சில மாணவர்கள் வந்து இந்த பூஜ்ஜியத்தை வந்து தனியே ஒரு குரூப் பண்ணி எடுத்துக்கொள்வாங்க. சோ நாம ஒரு பூஜ்ஜியத்தை வந்து இன்னொரு பூஜ்ஜியத்தோட இணைச்சி குழுவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம இப்படி தனியே வந்து என்ன செய்ய முடியாதுன்னா குரூப் பண்ண முடியாது. அப்ப அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா இதை இப்படி மடிச்சு இதையும் வந்து நாம என்ன செய்வாங்கன்னு கேட்டா குரூப் பண்ணது பார்ப்பாங்க. இப்படி எடுக்கும்போது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இது வந்து தவறான முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னு சொன்னா இப்ப இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கும் வந்து இந்த குரூப் வந்து ஓகே தானே, இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு இந்த குரூப் ஓகே. அதே நேரம் இதுக்கு வந்து இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கும் வந்து இந்த குரூப் வந்து ஓகே. இப்ப இடையில வந்திருக்கிற குரூப் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குரூப்பாக இருக்கும். இப்படி வந்து நாம குழுவாக்குறது வந்து தவறு. சரி, இப்ப நீங்க பார்த்த உடனே வந்து சில ஐடியாக்கள் வரணும். நம்ம எப்படி குரூப் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய சில ஐடியாக்களை வந்து நீங்க பார்த்த உடனே வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பழகி கொள்ளணும். ஸோ அதனால இப்போதைக்கு நான் பார்த்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் சேர்த்து வந்து நான் இப்படி குரூப் பண்றேன். பாருங்க, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு குரூப் பண்றேன். இங்க இருக்கிற பூஜ்ஜியத்தையும் இங்க இருக்கிற பூஜ்ஜியத்தையும் வந்து அந்த மடித்தல் மூலம் குழுவாக்குதல் சொல்லி எடுத்துக்கொள்ளணும். அப்ப நமக்கு ரெண்டு குரூப் தான் இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா கோவைகளை வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இந்த குரூப்ல இருந்து சரியா இப்ப இந்த குரூப்ல இருந்து சரி இந்த குரூப்ல இருந்து நீங்க இந்த இரண்டு பூஜ்ஜியங்களும் வந்து யாருக்கு நேரா இருக்குன்னு சொன்னா ஏ பிளஸ் பி பாருக்கு நேரத்தானே இருக்கு. இந்த இரண்டு பூஜ்ஜியங்களையும் நீங்க நிலை குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இரண்டு பூஜ்ஜியங்களும் வந்து இந்த ஏ பிளஸ் பி பாருக்கு நேரா இருக்கு. அதாவது ஏ பிளஸ் பி பாருக்கு நேரா இருக்கு. இதை வந்து நீங்க இப்படி பிரேக்கெட் பண்ணுங்க இப்படி. ஏன்னா இது பொஸ்கோவி தானே, பிரேக்கெட் பண்ணிட்டு அடுத்தது இப்ப நீங்க கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இரண்டு பூஜ்ஜியங்களும் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த சி பார்ன்னு சொல்லி மாறுது. அப்ப நாம வந்து அந்த குழுவாக்கினத்துக்கு பிறகு நாம அடுத்தது குழுவாக்கிட்டோம்னு சொன்னா அடுத்தது நம்ம என்ன யோசிப்போம்னு சொன்னா அந்த நம்ம குழுவாக்கும் போது அந்த குழுவுக்குள்ள ஒன்றுகள் இருக்கலாம் அல்லது வந்து பூஜ்ஜியங்கள் இருக்கலாம். அப்ப அந்த பூஜ்ஜியங்கள் இருக்குன்னு சொன்னா இப்ப நம்ம பூஜ்ஜியத்தை வந்து குரூப் பண்றோம்னு சொன்னா அந்த பூஜ்ஜியங்களுக்கு அந்த குழுவுக்கு பொதுவான கோவையை வந்து நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குரூப்பை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த குரூப்புக்கு இந்த ரெண்டு பூஜ்ஜியங்களும் யாருக்கு நேரா இருக்காங்கன்னு கேட்டா இந்த ஏ பிளஸ் பி இவங்களுக்கு நேரா இருக்காரு. இப்ப அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா இந்த குரூப்பை பாருங்களேன். இந்த பூஜ்ஜியத்தையும் பாருங்க. இந்த ரெண்டு பூஜ்ஜியம் சேர்ந்த ஒரு குரூப் தானே. இந்த ரெண்டு பூஜ்ஜியம் வந்து நீங்க கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்கு நேரா இருக்காரு, சி பாருக்கு நேரா இருக்காரு. கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா சி பாருக்கு நேரா இருக்காரு. அதே நேரம் நிலை குத்தா பாருங்க. இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் வந்து நிலை குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க இங்கேயும் பி இருக்கு. அதே நேரம் இந்த இடத்துலயும் பாருங்க பி இருக்கு. ஆனா ஏ பார்ன்னு சொல்லி மாறுது. நாம வந்து அந்த பொதுவா இருக்கிறத தான் எடுப்போம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு பூஜ்ஜியங்களும் வந்து யாருக்கு நேரா இருக்குன்னு பொதுவா இருக்கிறது வந்து பி. ஸோ அப்ப நீங்க என்ன எடுக்கலாம்னு கேட்டா பி பிளஸ் கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு பூஜ்ஜியங்களும் சி பாருக்கு நேரா இருக்கு. இந்த ரெண்டு பூஜ்ஜியங்களும் யாருக்கு நேரா இருக்குன்னு சொன்னா சி பாருக்கு நேரா இருக்கு. ஸோ நம்ம வந்து சி பார் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு சொன்னா உங்களோட முதலாவது வினாவுக்கான விடையாக இருக்கு. நாம சுருக்கி பெற்ற விடையாக இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நான் அடுத்தது வந்து உங்களுக்கு இரண்டாவது வினாவுக்கு போறேன். நான் செய்து காட்டும் போது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், நான் ரெண்டாவது வினாக்கு போறேன். பாருங்க, இதை கொஞ்சம் நான் கிளியர் பண்றேன். ரைட், இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நான் ரெண்டாவது வினாவுக்கு போறேன். ரைட், இப்ப இரண்டாவது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா
என்ன இருப்பாருங்க, இரண்டாவது வினா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கோவையை வந்து என்ன செய்யணும்னா காணோ வரைபடத்தில் குறித்து காட்டுகன்னு சொல்லுவாங்க. திரும்ப இந்த ஒரு கோவை ஒன்று தந்து போட்டு காணோ வரைபடத்துல குறித்து காட்டுகன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கோவையை வந்து காணோ வரைபடத்துல நீங்க குறிச்சு காட்டணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நமக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம்னு கேட்டா, நியம வடிவத்துல காணப்படக்கூடிய சொற்கோவைகளையும் பொஸ்கோவைகளையும் தான் நம்ம காணோ வரைபடத்துல வந்து அதை வந்து குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இந்த இடத்துல வந்து இந்த கோவை வந்து நியம வடிவத்துல இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நியம வடிவத்துக்கு மாத்துறது தெரியும். நியம வடிவம் என்ன அர்த்தம், மேல இருக்கிற கோவையை பாருங்க, இது வந்து நியம வடிவத்தில் இருக்கு. ஏன்னா 3 விதமான மாறிகள் இருக்கு தானே, ஏபிசி 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 ஏபிசின்னு எல்லா பிரிவுக்குள்ளேயும் வந்து ஏபிசி இருக்கு. ஆனா இந்த பிரிவு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஏபி இருக்கு, சி இல்ல. இந்த பிரிவு பாத்தீங்கன்னா பிசி இருக்கு, ஏ இல்ல. ஆனா இந்த பிரிவுக்குள்ள ஓகே தானே, இதுக்குள்ள வந்து 3 இருக்கு, ஏபிசி என்று 3 இருக்கு. ரைட், ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா தரப்பட்ட இந்த வினாவை வந்து நீங்க நியம வடிவத்துக்கு மாத்தணும். அப்ப பாருங்க, நியம வடிவத்துக்கு மாத்தும்போது இப்ப இதுக்குள்ள யாரு இல்ல, இந்த கோவை பாருங்க, இந்த ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து சி இல்லைன்னு. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும்னு சொன்னா, முதலாவது என்ன செய்யுங்கன்னு கேட்டா ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்று போடுங்க. ரைட், டாட் வச்சு திரும்பி ஒரு தரம் சி போடுங்க. அடுத்து வந்து ஏ பிளஸ், கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவா எழுதி கொள்ளணும் பாருங்களா. உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்ல ஒரு விஷயம் சொல்ல பாருங்க என்னன்னு சொல்லி தெளிவா புரியறதுக்காக. இப்ப இந்த இடத்துல வந்து ஏ பிளஸ் பி பார் இருக்கு. இதை நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இதுல இருந்து நீங்க சி தானே இல்ல, அப்ப இந்த கோவைக்கு ஒரு தரம் நீங்க சி போட்டு எழுதணும், இன்னொரு தரம் வந்து நீங்க சி பார் போட்டு எழுதணும். இந்த கோவையை பாருங்க, இதுல ஏ இல்ல தானே, இந்த 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 ஏரியாவை பாருங்க, இந்த ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஏ இல்ல. அப்ப இதுல இருந்து நீங்க 2 கோவை எழுதணும். ஒரு கோவைக்கு நீங்க சாதாரணமா ஏ போட்டு எழுதணும், இன்னொரு கோவைக்கு வந்து ஏ பார் போட்டு எழுதணும். இந்த கோவை இருக்கு சரி. அப்ப மொத்தமா உங்களுக்கு எத்தனை கோவை வருது, இந்த கோவையில ஒரு தரம் சி போட்டு எழுதணும், திரும்பி ஒரு தரம் சி பார் போட்டு எழுதணும். இந்த கோவையில ஏ இல்ல, ஒரு தரம் ஏ போட்டு எழுதுங்க, அடுத்தது ஏ பார் போட்டு எழுதுங்க. இந்த கோவை அப்படி எழுதுங்க. ரைட், இதை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக கொஞ்சம் இலகுவா செய்து காட்டுறேன். சரியா, இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு, சரியா, இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டைப் பண்ண பாருங்களா. பாருங்க, ஒரு தரம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ரைட், கொஞ்சம் நான் பேசி எழுதுறேன் பாருங்க. இனி மறுபடியும் என்ன செய்யணும்னு பார்த்துக்கொள்ளுங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ மறுபடியும் பார்த்துக்கொள்ளுங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்று நான் எழுதிக்கொள்ளலாம். சரியா, ஸோ மறுபடியும் பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்று எழுதுறேன். சரி, மறுபடியும் பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. நான் வந்து ஒரு 5 தரம் எழுதியிருக்கேன். ஏன் வந்து நான் 5 தரம் எழுதியிருக்கேன்னு சொல்லி பாருங்களா. கொஞ்சம் உங்களுக்கு இந்த கோவை வந்து பாருங்க. இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த கோவையில பாருங்க, இதுல வந்து நமக்கு யாரு இல்ல, சி இல்ல. அப்ப ஒரு தரம் பாருங்க, நான் சியை சும்மா எழுதிருக்கேன். அடுத்த சிக்கு வந்து பார் போடணுமா, அடுத்த சிக்கு வந்து பார் போடணும். இந்த கோவையை நான் 2 தரம் எழுதிருக்கேன். திரும்பி இந்த கோவை பாருங்க, இந்த கோவையில வந்து ஏ இல்ல. அப்ப ஏ வந்து ஒரு தரம் சும்மா எழுதணும், திரும்பி அடுத்த ஏக்கு வந்து பார் போடணும். ரைட், திரும்பி இந்த கோவை வந்து நீங்க அப்படி இருக்கிற மாதிரி எழுதினா சரி, ஏ பார் ஏ பி சி அப்படி நீங்க இருக்கிற மாதிரி எழுதினா சரி. அப்ப உங்களுக்கு கிடைச்ச கோவையை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இலகுவான ஒரு கோவை கிடைச்சிருக்கும். அதுல வந்து நீங்க இன்னொரு விடயத்தை நீங்க கவனத்தில் எடுக்கணும் என்னன்னு சொன்னா, இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சிங்கிறது, அதே நேரம் இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சிங்கிறது வந்து 2 தரம் வந்திருக்கு. அதே நேரம் நீங்க இடையிலையும் ஒரு தரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு, அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற 3 தரம் வந்திருக்கு. ஸோ நான் அதனால கேள்வியில வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு
அந்த பிக்கு வந்து நான் பார் போடுறேன்னா இந்த கேள்வியில வந்து கொஞ்சம் பிக்கு வந்து பார் போடுறேன். அதனால இங்கேயும் பிக்கு பார் இருக்கும், இங்கேயும் வந்து பிக்கு பார் இருக்கும். சரியா? இந்த கோவையில இருந்து நமக்கு இந்த கோவையும் இந்த கோவையும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரு தரம் வந்து நான் ஏ சும்மா எழுதிருக்கேன், இன்னொரு தரம் ஏக்கு வந்து பார் போட்டு எழுதிருக்கேன். ரைட். இந்த கேள்வியில வந்து நான் இந்த பிக்கு வந்து பார் போட்டிருக்கேனா. ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஏபிசிங்கிறது வந்து நமக்கு 2 தரம் வந்திருக்கிறதால இங்கேயும் ஏபிசி இருக்கு, இங்கேயும் ஏபிசின்னு சொல்லி நமக்கு 2 தரம் வந்திருக்கிறதால ஒருத்தரை வந்து நீங்க நீக்கலாம். ஒரு ஏபிசியை வந்து நீங்க என்ன செய்யலாம்டா நீக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 2 தரம் வந்தா ஒரு ஆளை வந்து நீக்குங்க. நீக்கினா இப்ப இதுதான் உங்களுடைய கோவையாக இருக்கிறது வந்து இதுதான் உங்களுடைய கோவை. ஒரு நியம வடிவத்துல பெற்ற கோவை வந்து இதாத்தான் இருக்கும். ரைட். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களோட கோவையை பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார், ஏ பி பார் பிளஸ் சி, ஏ பார் பி பார் சி, இங்க ஏபிசி, இதுதான் கோவை. அப்ப இந்த கோவையை வந்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நியம வடிவத்துக்கு வந்து மாத்திட்டீங்க. உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா நீங்க குயிக்கா வந்து மாத்திடலாம். ரைட். ஓகே. இப்ப நாம இந்த கோவையை தான் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா உங்களுக்கு தரப்பட்ட இந்த காணோ வரைபடத்துல வந்து நீங்க குறித்து காட்ட வேண்டி இருக்கும். ரைட். அதுக்காக இப்ப நாம எழுதி கொள்வோம் வந்து எப்படின்னு சொன்னா உங்களுடைய காணோ வரைபடத்துல வந்து நான் இந்த இடத்துல வந்து ஏ பிளஸ் பி என்று எழுதுறேன். இந்த இடத்துல வந்து ஏ பிளஸ் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும், பி பார் போட்டு எழுத வேண்டி இருக்கும். ஒன்று வரும் பட்சத்துல வந்து நீங்க இப்ப ஏ பார் பிளஸ் பி பார் என்று எழுத வேண்டி இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் பிஏ வந்து நீங்க 0 வந்து நீங்க நேரடியாக எழுத வேண்டி இருக்கும். ஸோ இந்த பக்கம் சி பார் எழுத வேண்டி இருக்கும். முதலாவது பாருங்க என்னன்னு உங்களுக்கு ஏபி சி பார், ஏபி என்ன இருக்கு பாருங்க, ஏபி என்ன இருக்கு, சி பார்ங்கிறது என்ன இருக்கு, இந்த பக்கம் இருக்கு சி பார். இந்த பெட்டிக்குள்ள வந்து நீங்க 0 வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து ஏ பி பார் சி, ஏ பி பார் என்ன இருக்கு, சிங்கிறது வந்து என்ன இருக்கு, இந்த பெட்டிக்கு இதுக்கு நேரம் பாத்தீங்கன்னா சி இருக்கும். அப்ப இந்த பெட்டிக்குள்ள வந்து நீங்க 0 போட வேண்டியிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ பார் பி பார் சி என்ன இருக்கு, ஏ பார் பி பார் சி, இந்த இடத்துல வந்து 0 போட வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து ஏபிசி, அடுத்த பார்த்துக்கோங்க ஏபிசி, ஏபிசிங்கிறது வந்து இந்த பெட்டின இதுக்குள்ள வந்து நீங்க 0 போட வேண்டி இருக்கும். ரைட். ஓகே. இப்ப நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து இப்ப நீங்க குரூப் பண்றது. இப்ப நீங்க உங்களுக்கு இதை பார்த்த உடனே வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும், எப்படி குரூப் பண்றதுன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கும். சரியா? சோ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து நான் என்ன செய்யலாம்னா குழுவாக்கலாம். சரியா? அதே நேரம் இவங்க 2 பேரையும் சேர்த்து நாம என்ன செய்யலாம்னா குழுவாக்கலாம். ஏனைய இடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒன்றாக இருக்கும். இப்படி நீங்க என்ன செய்யலாம், குரூப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப இந்த 2 பூஜ்ஜியத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், இப்ப இந்த 2 பூஜ்ஜியத்தையும் நீங்க பார்க்கும்போது இந்த 2 பூஜ்ஜியங்களும் வந்து யாருக்கு நேரா இருக்காங்கன்னு கேட்டா ஏ பிளஸ் பிக்கு நேரா இருக்கு. அதாவது ஏ பிளஸ் பிக்கு நேரா இருக்கு. பிரேக்கெட் பண்ணுங்க. இப்ப இந்த 2 பூஜ்ஜியத்தையும் நீங்க இப்படி செங்குத்தா பாருங்க. இந்த 2 பூஜ்ஜியத்தையும் நீங்க செங்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பி பார் வந்து பொதுவா இருக்கு. இந்த பி பார் இருக்கு தானே, இந்த பி பார் வந்து அந்த 2 பூஜ்ஜியத்துக்கும் பொதுவா இருக்கு. கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா சி வந்து இருக்கு தானே. அப்ப நீங்க என்ன போடலாம்னு கேட்டா பி பார் பிளஸ் சி என்று போடலாம். ரைட். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்கும் என்று கேட்டா இந்த கோவை இருக்குதானே, இந்த கோவையை வந்து நீங்க சுருக்கும் போது காணோ வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்கும் போது ஏ பிளஸ் பி பார் பிளஸ் சி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு விடை ஒன்று கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. இப்ப நாம அடுத்த வினா பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் இதை கொஞ்சம் கிளியர் பண்றேன். சரியா? இதை கொஞ்சம் நான் கிளியர் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி வினா வந்து நம்ம போன கிளாஸ்லயும் வந்து படிச்சிருக்கோம். சரியா? போன கிளாஸ்ல வந்து நாம பொஸ்கோவை படிக்கும் போது இந்த வினா பத்தி நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம். இந்த 3வது வினா இருக்கு தானே, அதை வந்து படிச்சிருப்போம். ரைட். இப்ப இந்த வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஏபிசி என்ற 3 மாறிகள் பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம இங்க இருக்குன்னு ஏபி சின்னு சொல்லி 3 மாறிகளும் இங்க இருக்கு.
ஸோ இப்போ அடுத்தது வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு தெரியும். இதுல வந்து நீங்க இந்த காணோ வரைபடத்துல இந்த 0, 1, 2, 5, 6ன்னு சொல்லி நீங்க குறிப்பிட வேண்டி இருக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு போன கிளாஸுக்கும் செய்திருக்கேன். அதனால நான் இதுக்குள்ள வந்து நேரடியா செய்யணும் பாருங்க. இந்த பெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா எந்த ஏபிசிங்கிற ஓர்டர்லாம் நீங்க எழுதணுமா? இப்ப பாருங்க இந்த 0, 0, 0 அப்படின்னு சொன்னா நீங்க 3 தரம் 0 போடணும்னே. 0, 0. மூன்றும் 0வா இருந்தா இந்த பெட்டியினுடைய பெருமானம் வந்து என்னது 0 வந்து நான் போன கிளாஸ்ல எழுதிருக்கேன். இந்த பாக்ஸை பாருங்களேன். இந்த பாக்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா ஓர்டர்ல எழுதணும் பாருங்க. 0, 0, 1. சரியா? ஏபிசி ஓர்டர்ல எழுதணும். 0, 0, 1. 0, 0, 1 சொன்னா இந்த பெட்டியினுடைய பெருமானம் வந்து 1. அடுத்து பாருங்க 0, 0, 0. 0, 1, 0வா? 0, 1, 0. 0, 1, 0 சொல்றது வந்து 2ஐ குறிக்கும். அடுத்து இந்த பெட்டியை பாருங்க. 0, 0, 1, 1. 0 அந்த ஓர்டர்ல எழுதணுமா? நீங்க மாத்தி நீங்கன்னு சொன்னா பிள்ளையா போயிடும். 0, 1, 1. 0, 1, 1 சொல்றது மூன்றாம் நம்பரை குறிக்கணும். 3னை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாருங்க 1, 1, 0. அதாவது 1, 1, 0. 1, 1, 0ங்கிறது வந்து 6னை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் 1, 1, 1. 1, 1, 1 என்று சொல்றது வந்து 7னை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1, 1 சொல்றது வந்து 7னை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்து பாருங்க 1, 0, 0. அதாவது 1, 0, 0. 1, 0, 0ங்கிறது வந்து 4ஐ குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 1, 0, 1ங்கிறது வந்து அதாவது 1, 0, 1 சொல்றது வந்து 5னை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான வினாக்கள் வந்து MCQல வாரு. இப்ப அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா உங்களுக்கு குறிக்க வேண்டியது வந்து யாரு? 0. அப்ப 0ங்கிற பெட்டி வந்து இது வந்து ஒரு பொஸ்கோவை தானே. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா 0. அடுத்தது வந்து 1 குறிக்கணும். ஒண்டிக்குரிய பெட்டி வந்து இதானே. அப்ப அதை குறிங்க 0. 2 குறிக்கணும். 2க்குரிய பாக்ஸ் வந்து இதானே, இந்த பெட்டி தானே. அப்ப இதை குறிங்க 2. அடுத்து வந்து 5னை குறிக்கணும். 5ங்கிறது வந்து இங்க இருக்கா? இதுதான் 5. அடுத்து வந்து 6. 6ங்கிறது வந்து பாருங்க என்ன இருக்கு? இந்த பெட்டி. ரைட்? சோ அப்ப நாம் என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டா இந்த தரப்பட்ட இந்த இலக்கம் இருக்கு தானே. இந்த தரப்பட்ட இந்த இலக்கத்தை வந்து உங்களோட காணோ வரைபடத்துல வந்து நீங்க குறிச்சு காட்டணும். சரியா? உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்ல வேகமா செய்யலுமோ அந்த ஷார்ட்கட்ல செய்யலாம். ஏனைய இடங்களா வந்து ஒன்றா இருக்கும். இது வந்து பொஸ்கோவிங்கிறதால நாம வந்து என்ன செய்யணும்னா பூஜ்ஜியங்களை வந்து குழுவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நீங்க எழுத வேண்டியது நம்ம வளமைய மாதிரி என்ன எழுதுவோம்னு கேட்டா A+B என்று எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்ம எழுதுவோம் என்னது A+B' என்று எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். B பார். இந்த பக்கம் நீங்க எழுதுவீங்க என்னது A'+B' என்று சொல்லி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் A'+B என்று எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் C' என்று எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வந்து நீங்க பொஸ்கோவைங்கிறதால பூஜ்ஜியங்களை வந்து நீங்க குழுவாக்க வேண்டி இருக்கும். இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு 5 பூஜ்ஜியங்கள் இருக்கு. 5 பூஜ்ஜியங்களை வந்து எப்படி வந்து நாம குழுவாக்குறதுன்னு சொல்லணும். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. முதல்ல வந்து நேரடியாக வந்து 4 பூஜ்ஜியங்கள் நினைச்சு குழுவாக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னு சொன்னா 4 பூஜ்ஜியங்கள் நினைச்சு குழுவாக்க முடியாது. நீங்க 2 பூஜ்ஜியங்கள் நினைச்சுதான் குழுவாக்க. அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும்னா நேரடியா குழுவாக்கக்கூடியதை நீங்க குழுவாக்கணும். இது 2ஐயும் குழுவாக்கலாம் தானே. ரைட், ஓகே. இது 2ஐயும் நம்ம நேரடியா குழுவாக்கலாம் தானே. ஓகே, குழுவாக்கலாம். இப்ப கடைசியா மிஞ்சிருக்கிறது வந்து இந்த பூஜ்ஜியம் தான் உங்களுக்கு லாஸ்டா வந்து மிஞ்சிருக்கு. அவரை வந்து நீங்க தனியே குழுவாக்குறதுக்கு முதல் இந்த பூஜ்ஜியத்தை நீங்க என்ன செய்யலாம்? மடித்தல் மூலம் இப்படி நீங்க என்ன செய்யலாம்னா இவரோட நீங்க என்ன செய்யலாம்னா குழுவாக்கலாம். ரைட். அப்ப உங்களுக்கு இதுல வந்து 3 குழுக்கள் வந்து காணப்படுது. ரைட். இப்ப 3 குழுவிலையும் இருந்து இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட ஆன்சரை வந்து நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். இப்ப முதலாவது பாருங்க இந்த நிலைக்குத்த பாருங்களேன். இப்ப நிலைக்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2 பூஜ்ஜியங்களும் நிலைக்குத்தாக இந்த நிலைக்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா A+B இருக்கு. நிலைக்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா
ஏ பிளஸ் பி இருக்கு. பொதுவா அந்த ரெண்டு பூஜ்ஜியங்களுக்கும் பொதுவா ஏ பிளஸ் பி இருக்கு. டாட் இப்ப கிடையாது. இந்த இந்த அந்த அந்த குரூப்பை நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இந்த குரூப்பை பாருங்க பார்ப்போம். இந்த குரூப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா நிலை குத்தா பாருங்க. நிலை குத்தா பார்த்தீங்கன்னு சொன்னா யாரு பொதுவா இருக்காருன்னு கேட்டா பி பார்னு என்ன இருக்கு பாருங்க. பி பார் வந்து ரெண்டு பூஜ்ஜியத்துக்கும் பொதுவா இருக்கு. அதாவது பி பார் இருக்கு பிளஸ் அதே நேரம் இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் கிடையா பார்த்தீங்கன்னா யாருக்கு நேரா இருக்காருன்னு கேட்டா சிக்கு நேரா இருக்காரு. சி ரைட் டாட். அடுத்து வந்து மூணாவது இன்னொரு குரூப் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இந்த இந்த குரூப் இந்த நிலை குத்தா பாருங்க. இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் வந்து நீங்க நிலை குத்தா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாரு பொதுவா இருக்கான்னு இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு வந்து பி வந்து பொதுவா இருக்கு. சரியா? இப்போ நீங்க என்ன செய்யலாம்? பிஏ வந்து எடுத்துக்கொள்ளலாம் பிளஸ். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கிடையா பாத்தீங்க. இந்த ரெண்டு பூஜ்ஜியம் கிடையா பார்க்கும்போது உங்களுக்கு யாருக்கு நேரா இருக்காங்கிற சி பாருக்கு நேரா இருக்காரு. ரைட். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு இந்த மூன்றாவது வினா இருக்கு. இந்த மூன்றாவது வினாவை வந்து நம்ம காணோ வரைபடத்துல குறிச்சு காட்டி அதற்கான கோவையை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தா இப்படி நம்ம என்ன செய்யலாம்? அந்த கோவைகளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்.